ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க நம்மளுடைய ஃபேவரட் ஆக்டர் கார்த்திக் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விகடனில் ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருப்பார். அப்படி அவர் என்ன தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பலிக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நாம் டீக்கில் போகலாம். ஸோ நம்ம கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவார்ட் கிடச்சதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேவரட் ஆக்டர் அப்படின்ற இந்த கேட்டகரியில் எத்தனையோ சீரியல் ஆக்டர்ஸ் நாமினி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் விட்டுட்டு எனக்காக என்னை நம்பி ஓட் பண்ண என்னுடைய ரசிகர்களுக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பெயர் எங்கே நாமினிஸ் ஆனாலுமே எனக்காக ஓடி வந்து ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற என்னுடைய ரசிகர்கள் எப்போவுமே எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லி கார்த்திக் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயமா ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரசிகர் என் மேலே நிறைய பாசம் நிறைய அன்பு வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியலை. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய சீரியல் கொடுக்குற சப்போர்ட்டிவை என்னால் அக்செப்டன்ஸே பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு எனக்கான சப்போர்ட்டிவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமும் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தலைவருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னா நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் தான். ஸோ நம்ம தலைவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜ் அவர்கள்ட்ட கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தலைவரோட படத்தை நான் ரீவன் பண்ணி நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அடிக்கடி தலைவரோட படத்தை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ராஜ் ப்ரோ சொல்லியிருக்காரு. நம்ம கார்த்திக் ராஜ் ப்ரோ சொன்ன இன்னொரு விஷயம் ரசிகர்களை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஸ்டேஜில் கார்த்திக் ராஜ் அவர் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய வலியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜும் இல்லை அரேஞ்ச் மேரேஜும் இல்லை, மொத்தத்தில் நோ மேரேஜ்னு சொல்லியிருக்காருங்க. அந்த நோ மேரேஜ் அப்படின்ற அந்த வேர்டுக்குள்ளே அவருக்குள்ளே இருக்கிற மொத்த வலியுமே அந்த ஒரு வார்த்தையில் தான் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவருடைய உண்மையான ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்காரு அண்ட் அவர் எந்த அளவுக்கு அவருடைய வைஃப் அண்ட் அவருடைய சன்னை மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ கார்த்திக் ராஜ் அவர்களுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அண்ட் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணதுனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் ஏறி ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டை வாங்கியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் கார்த்திக் ராஜ் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.